திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதபூரியம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். கீர்த்தி திரு அகவல். ஈஸ்வனுடைய வைபவங்கள் எப்படியெல்லாம் அவர் அடியார்களுக்கு அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிற ரீதியில மாணிக்க வாசக பெருமான் அவரோட வைபவத்தை அனுபவிக்கிறத நம்மளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்தோம் அன்று உடன் சென்று இல்லை, அதுக்கு முன்னாடி எப்பெரும் தன்மையும் எவ்வெவரு திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டு அருளி நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமாறுதர பொதுவினில் வருகென ஏழை என்னை ஈங்கு ஒழித்து அருளி. அண்ணாமலையான் தான் சொல்லுவார், எப்பேற்பட்டவாளா இருந்தாலும், அதாவது இந்த ஜீவபாவத்துல ஏதேதோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃபீச்சர்ஸ்னா இந்த குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த உபாதிக்கு தகுந்த மாதிரி சில சிரேஷ்ட குணங்கள் அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனா அது எதுவும் அந்த ஜீவனோடது கிடையாது. ஜீவன்கிறதே சித்தும் ஜடமும் சேர்ந்தது தானே. அந்த சித்தோட ஃபீச்சர்ஸ் தான் எல்லாமே, எல்லா குணங்களுமே. ஒரு கால் இது என்ன சேர்ந்தது அப்படின்னு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் நினைச்சுடுத்து அப்படின்னு சொன்னானாக்க, அவளுக்கு அனுகிரகத்தினால ஈசன் அந்த அவளை விட மிஞ்சி, அந்த துறையில அவளை விட மிஞ்சி அவளுக்கு அவளோட இதை அடக்குறாராம். அந்த அந்த ஜீவனுடைய அது தப்பான வழியில போகக்கூடாதுன்னு அடக்குறாராம். அது ஒரு பெரிய வைபவம் ஈசனோடது. இல்லைன்னா அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இது எல்லாம் என்னோடது தான் அப்படின்னு அந்த ஜீவன் நினைச்சுன்னு கொடுத்தோம்னா, அது ஈசன் தன்னோட கிருப்பையினால் அது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது எப்பேற்பட்ட வைபவம். அது ஏதோ ஒரு உபநிஷத்துல வேற அந்த மாதிரி கதை வரும். தேவதைகள்லாம் அசுராலோட சண்டை போட்டு ஜெயிச்சு பயங்கரமா சக்சஸ் ஆகி வெற்றி அடைஞ்சு வந்த உடனே அவளுக்கும் அந்த அகங்காரம் கொடுத்தான், நம்ம தான் பண்ணிட்டோம், நம்மளோட வைபவம் தான் அப்படின்னு தோணி போயிட்டான். அப்போ உடனே அவளுக்கு முன்னால ஒரு ஏதோ ஒரு ஒளி மாதிரி அது சொல்றது, ஒரு புல்லை போடுறது. புல்லை போட்டு இந்த புல்லை நீ ஏதாவது பண்ண முடியுமா பாரு, நான் எப்படிப்பட்ட இந்திர அக்னி அதை எரிக்கணும்னு பாக்குறாரு. எரிக்க வச்சு, ஒரு புல்லு தானே, நான் உலகத்தையே எரிச்சு விடுவேன், நீ இது எரிக்கிறது என்ன பெரிய விஷயமா, நீ எரிக்கிறேன்னு போனாராம். எரிக்க முடியலையாம். வாயுவால் அதை பறக்க வேற இடத்துக்கு நகர்த்த முடியலையாம். வருணன் ஏதோ அதுவே எந்த தேவதைகளுக்குமே அது எதுவுமே பண்ண முடியல. இந்திரனுக்கும் ஒன்றும் பண்ண முடியல. அப்ப இது என்னது இது அப்படின்னு யோசிக்கிறச்சேதான் அம்மை கிருப்பைனால அது பராசக்தி, உங்களோட எல்லா சக்திக்கும் நீங்க இந்த மாதிரி இயங்குறதுக்கு காரணமா இருக்கிறதே என்னாலதான். என்னாலன்னா அங்க அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் கிடையாது. அந்த சக்தியே இது இந்த மூல சக்தியோட ஒரு அம்சமா தான் எல்லாருமே இயங்கிட்டு இருக்கேள் அப்படிங்கறத அவளுக்கு உணர்த்தி அனுகிரகம் பண்றது அப்படிங்கிறது ஒரு உபநிஷத்துல வருது. எந்த உபநிஷத்துல எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இது எப்பெரும் தன்மையும் அது அண்ணாமலையான அவர் வார்த்தையில சொல்லும்போது சொல்றார், எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் அந்த நம்மளோடது அப்படி நான் பண்றேன் என்னோடது அப்படிங்கிற மாதிரி அந்த பாவம் வந்துடுத்தும்னா, லோகத்துல அவளை விட கடந்து இருக்கிறவாள் அவ மீட் பண்ண வேண்டி வரும். அது ஈசனுடைய கிருப்பை. அது கிருப்பையினால காட்டி கொடுக்கிறார். எல்லா குணங்களும் அந்த மூலத்தோடது தான் அப்படிங்கிற மாதிரி. எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்ப
ஆண்டு கொண்டு அந்த ஏரியால வந்து அவளை மிந்தி காமிச்சாதான் அவளுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது பாவம். ஸோ அந்தந்த ஏரியால அங்கங்க வந்து அவளுக்கு புரிய வச்சு அனுகிரகம் பண்ணக்கூடியன்னு அந்த ஈசன் என்னையும் வந்து இந்த சபையில நடனம் ஆடுறாரு தில்லையில அந்த அங்க தன்னோட சந்நிதிக்கு வான்னு என்னை கூப்பிட்டி வருக என ஏழை என்னை ஈங்கு ஒழித்தள்ளி பூர்ணமா அங்க அப்படியே நிறுத்தின்ட்டார். அதுக்கு தில்லையில வந்ததுக்கு அப்புறம் அவர் எங்கேயும் யாத்திரையே பண்ணல, அப்படியே அந்த தப்போவனத்திலேயே இருந்தார். சந்நிதிக்கு ஈசன் கூப்பிட்டு வந்தாதான் உண்டு, இல்லைன்னா அப்படியே இருந்தார். அப்படியே ஈசனோட ஐக்கியமாயிட்டார் ஒளி வடிவமா ஆணிமகம். இங்கு ஒழித்தருளி அன்று உடன் சென்று அருள் பெறும் அடியவர் ஒன்ற உடன் கலந்து அருளியும். அந்த அந்த பொருள் அப்படி எல்லா ஜீவன்களுக்கும் உத்தரணம் பண்றது அவாவா வழியில போய் அந்த அது கொடுக்கற அந்த லீடு, அது தன்னுடைய அந்த தன்னை உணர்றதுக்கு கொடுக்கறது இல்லையா, அந்த வழி காட்டி தர்றது இல்லையா ஒவ்வொரு ஜீவனுக்கும். அதை யார் வந்து கிருபையினால அதை உணர்ந்து அந்த லீடு எடுத்துட்டு அந்த பரம்பொருளோட சேர உத்தியோகப்பட்டாளோ அவள்லாம் வந்து அதோட கலந்து தன்னை இழந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் போய் அதுவாவே ஆகி பரமானந்த கனமா ஆயிட்டா. ஆனா சில பேர் வந்து அந்த ஜீவ பாவம் வந்து என்னத்தனா அதுவும் அதோட வேலைதான். இல்லாட்டா அருணகிரி பெருமானோட திருப்புகள் பார்த்தோமே ஒண்ணு, இந்த நான்கிறது பாதியும் தான்கிறது பாதியும். இந்த நான்கிறது வந்து வாட் கேன் இட் டூ ஆஃப்டர் ஆல், அது இந்த மாம்சம் எலும்பு இதால ஆன ஒரு கூடு, அதுல வந்து பார்க்கணும் கேட்கணுங்கிற ஆசைகள்லாம் போட்டு பிணைச்சு கட்டி இருக்கிறது. அதுக்கு ஊழ் வினை வேற, அதுக்கு இப்படிதான் போகணும் அப்படி இப்படின்னு இத்தனை ரெகுலேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிற அந்த நான் இந்த லிமிட்டட் பீயிங் வந்து என்னதான் பண்ணிட முடியும்? அந்த பரம்பொருளை தன்னோட பிளான்ல நினைச்சுட முடியுமா? அதுக்கு சமர்ப்பணம் பண்ண முடியுமா? அதை சுத்தி பண்ண முடியுமா? இல்லைன்னா இந்த லோகத்துல தப்பி போறதுக்கு தான் என்னால முடியுமா? நடந்து விழ நான் யார்? இங்க வந்து தப்பான வழியில போய் தவறி போய் விழறதுக்கு கூட எனக்கு யோக்கியத்தை இல்லை, அதுவும் என் கையில இல்லைப்பா அப்படின்னு அந்த நான்கிறதோட அட்டர் யூஸ்லெஸ்னஸ். எது எய்த வந்து இல்லாதா. ஸோ அப்படி அந்த ஈசன் வந்து ஒவ்வொரு ஜீவனையும் வந்து தன்பால் ஈர்த்து தன்கிட்ட வரக்கூடிய வழியை வந்து இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கார், சதா சர்வகாலமும் பண்ணிட்டே இருக்கார். அது இந்த ஆஸ்பெக்ட் எனக்கு வந்து இந்த தமிழ் கிரந்தங்கள்ல எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த எக்ஸ்பிரஷன். நம்ம இப்ப சௌந்தரிய லஹரியில பார்த்தாலே அது என்ன தாத்வீகமா அது என்ன ஸ்லோகமா எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சும்மா அந்த ஸ்லோகத்தை அப்படி படிக்கிறப்ப அதை அனுபவிக்கிறது, அந்த அழக இது பண்றது. அதுல வந்து பார்த்தானாக்க இருக்கிறது அந்த ஒரு பொருள், அதுதான் அந்த பஞ்ச கிருத்தியங்கள் வந்தது. அதுல வந்து முதல்ல என்ன வந்ததுன்னா அருளல், அனுகிரகம், அருள் சக்திங்கிறது தான் வந்துதான். அந்த அருள் சக்தியில இருந்து தான் வந்து பாக்கி 4 கிருத்தியங்களும் அதோட அதுலேருந்துன்னு இல்லை, அதோட அம்சமாவே தான் வந்து 4 கிருத்தியங்களும் நடக்கிறது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம்ங்கிறது வந்து எல்லாமே அனுகிரகத்துக்காக தான், அனுகிரகத்துக்கோசரம் தான் அது எல்லாமே. அது இந்த தமிழ் கிரந்தங்கள்ல புராணங்கள்ல எல்லாம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ற விதமே அது ரொம்ப அழகா இருக்கும். வந்து ஈசன் படைத்து அருளினார், ஈசன் காத்து அருளினார், ஈசன் அழித்து அருளினார், மறைத்து அருளினார், எல்லாமே அருளல் தான். அவருக்கு வேற செயல்பாடே கிடையாது. நம்ம 5ன்னு சொல்றோம், ஆக்சுவலா ஒரே செயல்பாடு தான் அருள் அப்படிங்கிற அந்த சதாசிவ தத்துவம் இருக்கு இல்லையா, அதோட அங்கமா தான் வந்து பாக்கி செயல்பாடுகள் எல்லாமே நடைபெற கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. எக்காலத்திலும் எந்த நிலையிலையும் எல்லா ஜீவனுக்கும் கான்ஸ்டன்டா அந்த தன்னை உணரக்கூடிய அனுகிரகம் வந்து கிடைச்சுட்டே இருக்கு. ஃபார் சம் ரீசன் அதை வந்து அந்த லீடை எடுத்துட்டு டைரக்டா அது பால் போகாதவர்கள் சில பேருக்குலாம் இருக்கும் இல்லையோ, நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன், நான் பண்ணி காமிக்கிறேன் பாருன்னு. அது ஒரு விபரீதமான புத்தியோட போக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கணும். அதுக்கு உட்பட்டவாளோ என்னமோ தெரியல. அது கொடுக்குற லீடை வந்து எடுத்துக்காதைக்கு எய்த வந்து இல்லாதார். அந்த
லீட வந்து ப்ராப்பரா எடுத்துட்டு அதை நாடாத ஒரு தன்மை ஏற்படுமானால் அந்த ஜீவனுக்கும் வந்து எப்படியும் ஃபுல்ஃபில்மெண்ட் ஏற்பட போறது இல்லை இந்த வேர்ல்டுல. இந்த மேனிஃபெஸ்டேஷன் வேர்ல்டுல என்னத்தை தான் அச்சீவ் பண்ணினாலும் எவ்வளோ விஷயங்கள், அதாவது இந்திரியங்கள் மனசு புத்தியை வந்து ஃபில்அப் பண்ணணும்னு வேணுங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு, வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்டாச்சு, கேட்க வேண்டியது அத்தனையும் கேட்டாச்சு, இது பண்ணியாச்சு, அது பண்ணியா, நினைச்சு பார்க்க வேண்டியதெல்லாம் நினைச்சது எல்லாம் கிடைச்சுடுத்து, படிச்சு எல்லாம் புரிஞ்சு அப்படியே ஆனந்தப்பட்டது எல்லாம் ஆயாச்சு. என்னதான் ஆனாலும் அந்த கம்ப்ளீஷன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபினிஷ் லைன்ங்கிற பாயிண்ட் வந்து இந்த இந்திரியங்கள் மனசு புத்தியோட திருப்தியில வரவே வராது. அதுக்கு எவ்வளவுதான் சாப்பாடு போட்டாலும் வந்து அந்த ஃபினிஷ் லைன்ங்கிறது வரவே வராது. அந்த ஃபினிஷ் லைன்ங்கிறது வந்து இதெல்லாம் அடங்கி தன்னோட மூலத்துல அந்த பியூர் ஃபார்ம்ல தானா இருக்கிறதுல இருந்து தான் வருது. அப்ப இந்த ஜீவன் ஈசன் கொடுத்த லீடை வந்து எடுத்துட்டு அவரை அடையாதைக்கு லோகத்துல பிரவர்த்திக்குன்னு ஏதோ இறங்கின ஜீவனா இருந்தாலும் அதுக்கும் அந்த பொருளோட அந்த எதை அடையணுங்கிறதோட லட்சியம் இல்லாம போகவே முடியாதே. இந்த 10 பேர் 10வது ஆளை காணும்னு அழுதுன்னு இருந்தான், 10வது ஆளை காணும்னு அழுதுன்னு இருந்தான். ஆளை காணுங்கிறதாவது தெரியறது. அதான் அண்ணாமலையார் ஞானத்தோ அது அது இல்லாம அது இருக்கவே முடியாது. அது எல்லாத்துக்குமே ஆதாரம், சுகத்துக்கும் ஆதாரம், துக்கத்துக்கும் ஆதாரம், எல்லாத்துக்கும் ஆதாரம் அந்த இருப்பு. அவளுக்கும் அந்த பொருளோட இண்டிகேஷன் இருக்கிறதுனால அதை எப்படியாவது அடையணுமேங்கிற துக்கத்துல நெருப்புல போய் குதிச்சாங்க. நெருப்புல குதிச்சான்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி அது வேணுமேங்கிற அந்த தீவிரமான தாபத்துல அந்த மாதிரி செய்கையெல்லாம் எரியில் பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும், அது அதுதான் வேணும். மால்ங்கிற சப்தத்துக்கு வந்து டீப் லவ் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு, கன்ஃபியூஷன்ங்கிற அர்த்தமும் இருக்கு, மகாவிஷ்ணுங்கிற அர்த்தமும் இருக்கு. மாலதுவாகி மயக்கம், அந்த பொருள் தான் வேணுங்கிற அந்த தீவிர தாபத்தினால மயக்கம் எய்தி, அது என்ன, ஐயோ அது இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிரமான துக்கத்தை அனுபவிச்சு, அக்னியில குதிக்கிற மாதிரி துக்கத்தை அனுபவிச்சு, பூதலம் மதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும். அதுதான் வேணும், அதுதான் வேணும். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சரித்திரத்துல வரும் இல்லையா, அவர் பவதாரிணி தரிசனம் பண்ணணும்னு கங்கை கரையில மணல்ல விழுந்து முகமெல்லாம் சிராச்சி போற மாதிரி பிறண்டு அம்மா அம்மா அம்மான்னு அழுவார். அந்த அந்த பொருளை அடையாதைக்கு யாருக்குமே அந்த திருப்தி வராத, என்னவோ அது வேணுங்கிற அந்த தாபத்துல என்னென்னவோ பண்றான். எரியில் பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூதலம் மதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்து ஓடி கடல் புகம் வண்டி. கால் எங்கெல்லாம் ஓடி தலை தெறிக்க எங்கேயோ ஓடுறது, எங்க போறோன்னே தெரியல. அப்படியே ஐயோ அது வேணுமே வேணுமேங்கிற பாவத்துல வந்து தலை தெறிக்க ஓடி சமுத்திரம் எதிர்க்க வந்து பேசாம அதுக்குள்ள போயிடுவோமா, அந்த அலைக்குள்ள பூந்துருவோமா, அப்படியாவது அதை கிடைச்சுடுமா அப்படிங்கிற மாதிரி பாவத்துல நாத நாத என்று அரற்றி, என்ன நாதன்கிறது வந்து ஆளுகைக்கு உடையவர் அப்படின்னு அவரை ஸ்மரிச்சு பெருசா கத்தி பாதம் எய்தினர். பாதம் ஏதோ பண்ணி அது இதுல ராசத்துல வரும் மொழி, அது அங்க இது கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு போக முடியாதவா வந்து ஐயோ போலியேன்னு தீவிரமான துக்கத்தை அனுபவிச்சு, அது அப்ப அதுலயே அந்த ஜீவபாவம் கம்ப்ளீட்டா கரைஞ்சு போய் அவளும் அடைஞ்சுட்டான். அந்த மாதிரி இந்த தீவிரமான துக்கத்தை அனுபவிச்சு அந்த பரம்பொருளை அடையலையேன்னு went through so many things and எப்படியோ அந்த பொருளை, ஏன்னா அது மிஸ் பண்ணவே முடியாது. அழுதாலும் அதுல இருந்துட்டு தான் அழ முடியும், சிரிச்சாலும் அதுல இருந்துட்டு தான் சிரிக்க முடியும், அதை தேடினாலும் அதுலயே இருந்துட்டு தான் தேட முடியும், அதை அடைஞ்சுட்டேன்னு பெருசா கத்தினாலும் அதுலயே இருந்துட்டு தான் கத்த முடியும், ஐயோ எனக்கு கிடைக்கலன்னு சொன்னாலும் அதுலயே இருந்துட்டு தான் சொல்ல முடியும். அது எப்படியோ அந்த ஜீவ பாவம் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆயிடுதுன்னு சொன்னா அது தன்னோட ஸ்வரூபமாவே உணரப்படுறது, அதோட பதத்தை அடைஞ்சுடுறா. பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதஞ்சலி பெய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும். அன்னைக்கு தில்லையில வந்து முக்கியமா ஈசன் வந்து சித்சபையில நடனம் ஆடினது யாருக்காக அப்படின்னா பதஞ்சலி வியாகிரபாதருங்கிற அந்த உண்மையான ஈசனுடைய அடியார்களுக்காக. அவ வந்து
ஈசனுடைய திருநடனத்தை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அவளுக்காக வந்து ஆனந்த நடனம் ஆடினார். அன்னைக்கு பதஞ்சலிக்கு நீ ஆடினியேப்பா. பரமநாடக அப்படி அவருக்கு அந்த பரமமான நடனம். அது எல்லாத்தையும் கடந்து அந்த சித் நடனத்தை நீ அவருக்கு காட்டினியே. அதே மாதிரி எனக்கும் நீ வந்து காட்டணுமே அப்படின்னு அவர்கிட்ட ஏங்கி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, எழில் பெறும் இமயத்து இயல்புடை அம்பன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடம் நவில். அப்படி பல பேர் அவரை யாசனை பண்ண அவர் வந்து எங்க இருக்காராம், இமயத்து இயல்புடை அம்பொன் பொலிதரு புலியூர். புலியூருங்கிறது வந்து ஆக்சுவலா புலியூர்னு வெறும் புலியூருங்கிறது வந்து வியாகிரபாதர் வந்து பூஜை பண்ணின ஸ்தலங்களுக்கெல்லாம் புலியூர்னு பெயர் உண்டு. அவர் 5 ஸ்தலங்கள்ல அவர் வந்து ஈசனை வழிபட்டிருக்கார். அது எல்லாமே புலியூர்னு தான் முடியும். தில்லை வந்து பெரும்பற்ற புலியூர், அப்புறம் பெரும்புலியூர்னு ஒரு தலம் இருக்கு. தேவாரம் பாடல்கள் இருக்கு அந்த தலத்துக்கு, பெரும்புலியூர். அப்புறம் இது எருக்கத்தம்புலியூர், அது ஒரு நடுநாட்டு தலம். அப்புறம் ஓமமாம்புலியூர், அது சீர்காழிக்கு மேற்க கொள்ளடத்துக்கு அக்கறையில் இருக்கு. பாதிரி புலியூர், திருப்பாதிரி புலியூர், பாட்டலீவனேஸ்வரர், எல்லாம் இந்த 5 தலங்கள்லையும் வந்து வியாகிரபாத முனிவர் வந்து வழிபட்டார். அப்படிங்கிறதுனால அது புலியூர்னு வரக்கூடிய ஸ்தலம். வெறும் புலியூர்னு சொல்லியிருக்கிறது வந்து தில்லை பெரும்பற்ற புலியூரை குறிக்கும்படியா சொல்லியிருக்கிறது. கைலை மலைக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய பெரும்பற்ற புலியூராம். இமயத்து இயல்புடை அம்பொன் பொலிதரு புலியூர். தங்கத்தால வேயப்பட்ட இந்த சித் சபை ஈசனுடைய ஹிமாலயாஸ்ல இருக்கிற இருக்கைக்கு, அதாவது கைலை மலைக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய பொன்னால வேயப்பட்ட இந்த பெரும்பற்ற புலியூர்ல வந்து சபையில வந்து நடனமாட வல்ல அந்த ஈசன் அங்க அப்படி தன்னை நாடி வரவாளுக்கெல்லாம், அந்த சந்நிதியில வந்து தன்னை அடையணும்னு வரவாளுக்கெல்லாம் அந்த ஆனந்த நடனத்தை காமிச்சு எல்லாரையும் நம்ம ஆட்கொண்டு தன்பால் எடுத்துக்கிறாராம். பாதம் எய்தினர். அதாவது அவரு அந்த நடன குறிப்பு, இந்த ஒவ்வொரு நடனத்துக்கும் ஒரு குறிப்பு இருக்கொல்லி. அவரோட அந்த ஆனந்த நடனத்துக்கு வந்து இந்த குஞ்சித பாதம் தான் வந்து, இன்ஃபேக்ட் நடராஜ பெருமானோட ரூபத்திலேயே வந்து 5 கிருத்தியங்களும் சொல்லுவா. அவர் வந்து கையில அந்த உடுக்க வச்சுருப்பார். எந்த கையில? வலது பின் கரத்துல வந்து உடுக்கை வச்சுருப்பார். இடது பின் கரத்துல வந்து அக்னி வச்சுருப்பார். இந்த உடுக்கைய வாசிச்சுண்டு அந்த ஸ்தலத்திலேயே அதுதான் சொல்லுவா. தில்லையில வந்து அவர் நடனம் ஆடுறது, ஆனந்த தாண்டவம் ஆடுறது, இந்த உடுக்கையை வாசிச்சுண்டு ஆடுறத அந்த பிரைமல் சவுண்ட் வந்தது இல்லையா, அதுல இருந்து தான் வந்து மொழி பிறந்ததான். சம்ஸ்கிருதமும் இது தமிழும் வந்து சம்ஸ்கிருதத்தோட இலக்கணம், அந்த அந்த ரூல்ஸ் ஆஃப் கிராமர் தானே ஒரு மொழிக்கு ஆதாரம், எலும்பு, பேக்போன் மாதிரி. அதை வந்து பதஞ்சலிக்கு உபதேசம் பண்ணினார். அப்புறம் இது தமிழோட இந்த இலக்கண இதெல்லாம் வந்து அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணினார். 2 பேரும் வந்து இந்த லோகத்துல போயிட்டு இந்த மொழிகளை வந்து பிரச்சாரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம். தில்லையில நடனம் ஆடுறச்ச சிருஷ்டிங்கிறதுக்கு ஆதாரமா அந்த சவுண்டு, அவர் கையில இருக்கிற அந்த உடுக்கை, அது சிருஷ்டி. அப்புறம் அந்த கையில இருக்கிற அக்னி இருக்கே, இடது பின் கரத்துல இருக்கக்கூடிய அக்னி வந்து ஞான ஒளி வடிவம், எல்லாத்தையும் தன்பால் லயம் பண்ணிக்க கூடினது, அதுதான் ஞானம். அது வந்து சம்ஹாரம்னா ஏதோ கழுத்துல சூலத்தை வச்சு குத்தி ஹிம்சை பண்றதுலாம் அர்த்தம் இல்லை. அதில் ஞானம்தான் உண்மையான சம்ஹாரம். இல்லைன்னா அது ஒரு உருவத்துல போய் இன்னொரு உருவத்துல வந்துடும். வாசாம்சி ஜீர்ணானின்னு கவரை மட்டும் மாத்துற மாதிரி. அது இல்லை, அது வாஸ்தவமான லயம் அழித்தல்ங்கிறது வந்து ஞானத்தினால எல்லாம் ஒரு அந்த 2.5 அந்த தன்மை, இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து கம்ப்ளீட்டா போகிறதுங்கிறது தான் வந்து சம்ஹாரம். அதை காட்டுறது அந்த கையில இருக்கிற ஒளி வடிவமா, ஞான வடிவமா இருக்கிற அக்னி, கொழுந்து விட்டு எரியற அக்னி. ஸ்திதி வந்து ஒரு கை வந்து இது அபயஹஸ்தம் வச்சுட்டு இருக்கார் இல்லையா, அது வந்து ஸ்திதி. எது வந்து சிருஷ்டியாச்சோ அதெல்லாம் வந்து
அதோட தன்மையில கரெக்டா அந்த பேலன்ஸ் தப்பாம எல்லாம் செயல்பாடுகள்லாம் நடைபெறுறது அப்படிங்கிற அந்த ஒரு கிருத்தியத்தை காட்டுறது ஸ்திதிங்கிற அந்த கர்மா. அப்புறம் திரோதானம். திரோதானம்னா வாண்டாததை மறைக்கிறது. எதை வந்து எப்ப தெரிஞ்சுக்க வேண்டாமோ, எதை எப்போ வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டாமோ அதை அப்போ மறைச்சாதான் வந்து கரெக்ட் ஆகும். அந்த மாதிரி அந்த கர்மாவை பண்றதுங்கிறது வந்து இந்த முயலகன் மேல காலை மிதிச்சுன்னு இருக்காரு ஒரு கால், அதை வந்து வலது கால், அதை வந்து திரோதானம்ங்கிற செயல்பாடு, அது செயலுக்கு இதுவா சொல்றது. அனுகிரகம் அருளல்ங்கிறதுக்கு வந்து அந்த குஞ்சித பாதம், தன்னுடைய திருப்பாதம், எந்த ஒரு பாதம்னா அது நம்ம கிராஸா அதை காலுன்னு சொல்றோம். ஆக்சுவலா அவரோட அந்த பிரசன்ஸ், அந்த சந்நிதியோட இஃபெக்ட் தான் பாதம்ங்கிறது. அதை அந்த குறியா காமிச்சு இதை நாடுங்கோ, இதை பிடிச்சுக்கோங்கோ அப்படின்னு அந்த ஒரு கை தொங்குற இப்படி காட்டுற அந்த கை வந்து அந்த பாதத்து மேல அதை இண்டிகேட் பண்ற மாதிரி வச்சுன்னு அந்த குஞ்சித பாதத்தை வந்து தூக்கி வச்சுட்டு இருக்காரு இல்லையா, பிடிச்சுக்கிறதுக்கு ஈஸியா. அதுதான் வந்து அனுகிரகம் அருளல்ங்கிற செயலுக்கு பிரதீகமா சொல்றது. அதனால இந்த நடராஜ பெருமானோட உருவத்திலேயே வந்து 5 கிருத்தியங்களும் அவர் வந்து சிம்பாலிக்கா காட்டுறதா சொல்றது. அது பார்த்துட்டு இங்க என்ன சொன்னோன்னே மறந்து போயிடுது. பொலிதரு புலி நடம் நவில் கரெக்ட் எழுவேன். அப்படி அப்படி தில்லை அந்த கைலைக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய பொன்னால வேயப்பட்ட தில்லையில வந்து சபையில இந்த மாதிரி அனுகிரக மூர்த்தியா அவர் எழுந்தருள் இருக்காரு. நடம் நவில் கனிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை. அங்க அப்படி நடனமாடி அங்க தன் பாதத்தை வந்து எய்த வர அடியார்களுக்கெல்லாம் வந்து தன்னுடைய திருப்பாத அந்த தன்னுடைய பிரசன்ஸ், தன்னுடைய அந்த இருப்புங்கிறத வந்து உணர்த்துறார். அது முதல்ல வந்து உமையம்மைக்கும் காளிக்குமா உணர்த்திருக்கார். காளிக்கு தான், காளியோட வந்து நடனம் ஆடி அங்க போட்டிக்கு ஆடி காளியோட கோபத்தை வந்து அடக்கினார் அப்படின்னு சரித்திரம். ஸோ அந்த காளி அம்மையும் வந்து அந்த நடனத்தோட வைபவத்தை வந்து உணர்ந்திருக்கா. உமையம்மை தான் அவருடைய ஆனந்த நடனத்துக்கு எட்டர்னல் சாட்சி. சிவகாமி அம்மை வந்து ஞான சக்தி, அவளுக்கு அங்க வந்து செயல்பாடே கிடையாது. ஈசனுடைய திருநடனத்துக்கு அவ சாட்சியா அங்க நின்றுட்டு சிரிச்சுன்னு ரசிச்சுட்டு இருக்காள, ஈச தாண்டவ சாட்சினியா. சிவகாமி அம்மை ஞான சக்தி. அதனால அங்க அவளுக்கும் அந்த காளி அம்மைக்கும் வந்து அனுகிரகம் பண்ணி முகத்துல வந்து அப்படி ஒரு அழகான ஒரு சிரிப்போட இருக்காராம். திருமுகத்து அழகுரு சிறு நகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன். அப்படியே தன்னை நாடி வர அடியவர்களோட வந்து வாங்கோ எல்லாரும், உங்களுக்கு எல்லாருக்கும் இங்க வந்து அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜித்சபைக்கு இட்டு சென்று எல்லாருக்கும் அருள் வழங்கக்கூடிய பாவத்துல அங்க வந்து புக்கு இனிது அருளினன். அந்த ஸ்தலத்துல ஸ்திரமா புகுந்துங்கிறது தான் புக்குன்னு வந்திருக்கு. நம்ம நாவுக்கரசு பெருமான் வந்து புக்க திருத்தாண்டகம்னே ஒண்ணு பாடியிருக்கார். புலியூர் அது தில்லையில அவர் புகுந்தார். அது இன்னமும் வந்து அந்த ஸ்தலத்தோட ஐதீகம் வந்து என்ன அப்படின்னாக்க, அர்த்தஜாம பூஜை நைட்டு எல்லா ஃபைனல் பூஜை இருக்கு இல்லையா, அது பண்றதே வந்து எல்லா கோவில்ல இருக்கிற ஈஸ்வரனோட சாநித்தியமும் வந்து பூர்ணமா தில்லைக்கு வந்துடுறதா அங்க ஐதீகம். வந்துட்டு ஈசன் வந்து அந்த எல்லாத்தையும் கடந்த ஆகாசம்னா அது இட் இஸ் நாட் ஐம்பூதங்கள்ல இருக்கிற ஆகாசம் இல்ல, சித் ஆகாசம். இருப்புங்கிற அந்த ஆகாச தன்மையில அவர் வந்து ராத்திரி லயமாயிடுறார். அப்புறம் கார்த்தால இது பண்ணி பள்ளியெழுச்சி பண்ணுவா. ஸோ அந்த ஃபைனலா ஒவ்வொரு நாளும் வந்து ஈசனுடைய எல்லா கலைகளும் வந்து அந்த ஸ்தலத்துல வந்து அந்த சித்த அம்சமா சித்த ஆகாச நிலையில வந்து இருக்கிறதுங்கிறது அந்த ஸ்தலத்துல அர்த்தஜாம பூஜையோட விசேஷம். அதனால அந்த ஸ்தலத்துல அர்த்தஜாம பூஜை எப்பயுமே பாக்கி எல்லா தலங்கள்லயும் அர்த்தஜாம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க ஃபைனலா நடக்கணுங்கிற மாதிரி ரொம்ப லேட்டா பண்ணுவா. எல்லா கலைகளும் அங்க வந்து சேர்ந்துடுறதா ஐதீகம். அங்க அந்த ஃபைனலா பள்ளியறையில வச்சுட்டு ஈசனுக்கு தீபாராதனை எடுத்து முடிக்கிறச்சு அவரை சித் சபையில கலந்துட்டதா ஐதீகம். அது ஆகாசத்தை அப்படியே ஒரு தரிசனம் பண்ணிட்டா
அதுதான் ஈசனோட ஒரு அத அந்த சித்து தரிசனம் அது. தில்லையில. அப் ம் ஈண்டியா அதான் புக்கு. ஸோ அப்படி அந்த ஸ்தலத்துல வந்து எல்லா ஸ்தலங்கள்ல இருக்கிற ஈஸ்வரனுடைய சாநித்தியமும் வந்து அந்த ஸ்தலத்துல வந்து சேரறதுங்கிறதுனாலயோ என்னமோ நாவுக்கரசு பெருமான் வந்து புக்க திருத்தாண்டகம்னு தில்லைக்கு தான் பாடியிருக்கார். இங்க வந்து புகுந்தார் புகுந்தார் அப்படின்னுட்டோ அப்படி சாநித்தியம் பூரா அந்த அருளல்ங்கிறது பூரா வந்து தேங்கி இருக்கக்கூடிய அந்த தில்லை ஸ்தலத்துல பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன். அங்க பூர்ண சாநித்தியத்துல எல்லாருக்கும் அருள் வழங்கி தன்னை நாடுற அடியவர்கள் அத்தனை பேருக்கும் வந்து அந்த பரமமான அனுபவத்தை வந்து கொடுக்கக்கூடியவர் ஒலிதரு கையிலை உயர் கிழவோனே. பல வாத்தியங்களும் அடியார்களுடைய கோஷமும் நாமமும் வேத மந்திரங்களோட சப்தமும் எப்பவும் நிறைஞ்சிருக்கக்கூடிய கையிலை மலையில ஒசந்த ஒரு மலை, அதாவது இருக்கிறதுலயே ஒசந்ததுன்னா இட் இஸ் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட், சிரேஷ்டமா தன்னோட சாநித்தியத்துல எழுந்தருளி இருக்காரே கையிலையில அந்த பொருள் தான் வந்து இங்க தில்லையில வந்து புக்கு இனிது அருளினன். இங்க வந்து ஆனந்த நடனம் ஆடி தன்னுடைய அடியார்களுக்கு எல்லாம் அங்க வரவா எல்லாரும் தன்னை நாடுறவா அத்தனை பேருக்கும் வந்து அனுகிரகம் பண்ற மூர்த்தியா அந்த தில்லையில புக்கு இனிது இருக்கின்றார், அருள்கின்றார். அந்த கையிலை பழம்பொருள் கையில உயர் கிழவோனே, கைலை மலையில எட்டர்னலா இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருள் தான் வந்து இங்க தில்லையில இந்த மாதிரி. மேபி அவர் இது நடராஜ பெருமான் வீதி உலாவரத்தே பாடினதா சொல்லப்படுறது இல்லையா? மேபி பாடி முடிக்கிறச்சே அவர் வந்து வீதி உலா முடிச்சுட்டு உள்ள நுழைஞ்சிருப்பரா இருக்கும். அதுவும் கரெக்டா அதோட இதுவா சேர்ற மாதிரி முடிச்சிருப்பரா இருக்கும். புக்கு இனிது அருளினன் ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே. அந்த பரம்பொருள் தான் வந்து இப்படி அனுகிரக மூர்த்தியா தில்லையிலே எல்லாருக்கும் அந்த முக்தி நிலையை அனுகிரகம் பண்றது அப்படின்னு சொல்லி அதோடைய கீர்த்தியை வந்து சொல்லி முடிக்கிறார். கீர்த்தி திரு ஆவல். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.